தொகுதின்னு வச்சுங்க, ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் தொகுதியில் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது. ஒரு 2 பேருமே வருவாங்க ஓட்டு கேட்க. எம்எல்ஏ கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, 2 பேருமே 1 இயர் தான் கொடுப்பாங்கன்னு வச்சுங்களேன். அப்போ 2 பேருமே வந்து என்ன கேட்பாங்க, நானும் 1 இயர் தான்பா, நீ ஏன்பா பாமக ஓட்டு போடணும் அப்படின்னு ஒரு கேள்வி ஒன்று வரும். அப்போ மக்கள் கேட்கணும், எனக்கு ஒரு பிரச்சனை, என் வீட்டு பசங்களை கொளுத்திட்டாங்க, அன்னைக்கு எனக்கு வந்து நின்னது பாமக தானே, நீ வரல அப்படின்னு யார் கேட்கணும்னா மக்கள் கேட்கணும். இப்போ இதே தான் சிதம்பரம், கடலூர், எந்த இடமா இருந்தாலும் கூட, இப்போ ஒரு உதாரணத்துக்கு மஞ்சள் கொள்ளையில் ஒரு சம்பவம் நடந்தது. மஞ்சள் கொள்ளையில் ஒரு வன்னியர் இனத்தை சேர்ந்த ஒரு இளைஞரை போட்டு அடிக்கிறாங்க, வாயிலே மிதிக்கிறாங்க, மாரில் அக்னி கலசத்தை போட்டிருக்கீங்க போட்டு மிதிக்கிறாங்க. அப்போ அன்னைக்கும் வன்னியர்களுக்கு எதிரான பிரச்சனை நடந்துச்சு. ஆனால் என்ன பண்ணுறீங்க, எம்ஆர்கே பன்னீர்செல்வம் என்ன சொல்லுவார், நானும் வன்னியர் தான், எனக்கு ஓட்டு போடுங்கன்னு நாளைக்கு வந்து நிற்பாரு. அப்போ அந்த மக்கள் என்ன பண்ணுறது, சரி யாராக இருந்தானப்பா, அவனும் வன்னியர் தானப்பா, இவனும் வன்னியர் தானப்பா, ஓட்டு போடுப்பான்னு போட்டுடுறாங்க. ஆனால் பிரச்சனை என்னன்னா, உனக்கு ஒரு பிரச்சனைனப்ப யார் வந்து நிற்கிறான்?